நற்றுணையாவது நமச்சிவாயவே. என்னுடைய அமர்நாத் யாத்திரை அனுபவத்தை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். நான் மலையேற தொடங்கின வரைக்கும் போன வீடியோல பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட சிலர் அமர்நாத் போகிறதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு ட்ரெயின் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 7500 ரூபாய் ஆச்சு. நான் வந்துட்டு சென்னையில இருக்கேன். சென்னை டு ஜம்முக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் இருக்கு. பட் எனக்கு அதுல டிக்கெட் கிடைக்கல. அதனால வந்துட்டு நான் சென்னை டு டெல்லி, டெல்லி டு ஜம்முன்னு நான் ரெண்டு ட்ரெயின்ல வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். வர்றப்பவும் நான் அப்படிதான் புக் பண்ணியிருந்தேன். நார்த் இந்தியான்றதுனால தெஃப்ட் அதிகமாக நடக்கும்ன்றதுனால நான் செகண்ட் ஏசி புக் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் வெறும் ஸ்லீப்பர் மட்டும் புக் பண்ணியிருந்தா ப்ரைஸ் வந்துட்டு கம்மியாக வந்திருக்கும். அடுத்ததான் நான் மடத்துல தங்கியிருந்ததுனால எனக்கு மொத்தமாகவே 3000 தான் ஆச்சு. மடத்து மூலயமா போனதுனால எனக்கு ஜம்மு டு பால்டால் போகிறதுக்கான பஸ்ஸும் ஃப்ரீ தான். அதே போல் வந்து பெர்மிட்டும் ஃப்ரீ தான், எந்த அமௌண்ட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் நான் பால்டாலில் தங்கின டென்ட்டுக்கான ரெண்ட் வந்துட்டு 400 ஆச்சு. இன்கேஸ் நீங்கள் 2 or 3 days எக்ஸ்ட்ரா தங்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அமர்நாத் போகணும் இல்லையா, நீங்கள் வந்துட்டு டோலியில் போகலாம், குதிரையில் போகலாம், இல்லைன்னா நடந்தும் போகலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் குதிரையிலையோ டோலிலையோ போய்க்கோங்க. ஏன்னா மலை ஏற ஏற வந்துட்டு ஆக்சிஜன் லெவல் வந்துட்டு ரொம்ப கம்மியாகும். அதனால உங்கள் ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டோலியில வந்துட்டு சாமி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு திரும்பவும் பால்டாலுக்கு கீழே கூட்டிட்டு வந்து விடணும்னா 18,000 வரைக்கும் ஆகும்னு நினைக்கிறேன். இதே குதிரையில போகணும்னா 4,500 to 5,000 வரைக்கும் ஆகும். ஆனா ஈவினிங் ஆக ஆக பாத்தீங்கன்னா குதிரையெல்லாம் நிறுத்திடுவாங்க. வெறும் டோலி மட்டும் தான் அவைலபிளா இருக்கும். நேரம் போக போக பாத்தீங்கன்னா டோலியோட ரேட்டும் ரொம்ப அதிகமா ஆக்கிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நடந்து போய் சிவபெருமானை பாருங்க. போற வழியில ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்னா கூட நிறைய மெடிக்கல் கேம்ப் போட்டிருப்பாங்க. இதை தாண்டி ஏதாவது செலவு இருக்கான்னு கேட்டா நம்ம திரும்ப வரப்ப வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அந்த செலவு தான் இருக்கும். ஏன்னா ரிட்டர்ன் வரப்பவும் வந்துட்டு நமக்கு பஸ் ஃப்ரீ தான், ஜம்மு கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஆனா அதுக்கு வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு அந்த பெர்மிட் கார்டு இருக்குல்ல, அதை கொடுத்து நம்ம புக் பண்ணணும். ஏற்கனவே மழை வர மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் போடுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை வீடியோ போடுறேன். நன்றி.